நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா கருங்குழியிலே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சைடு மதுராந்தகம் எல்லாமே வந்து போலாம் உங்களுக்கு. அதே மாதிரி இப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள செங்கல்பட்டு ஏரியாவுக்கு வந்து நீங்க ரீச் பண்ண முடியுங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும். பஸ் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தூரத்துல வந்து பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா இங்க பஸ் ஸ்டாப் முன்னாடியே இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல், பேங்க் எல்லா வசதியிலுமே பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல என்ட்ரன்ஸ் ஆகும்போதே இருக்குதுங்க. ஸ்ரீ டெவலப்பர்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ நகர் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பாத்துருக்கோம். உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்டை பாக்குறதுக்கு அவ்வளவு வந்து அருமையா இருக்குங்க. ஏன்னா ஒரு லோ பட்ஜெட்ல அதுவும் ஜிஎஸ்டில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். நம்ம நிறைய சைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க. ஜிஎஸ்டில இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம சிட்டி லிமிட்டுக்குள்ள, சிட்டி லிமிட்னா என்ன சொல்றீங்க, செங்கல்பட்டுங்க. சென்னை அடுத்து செங்கல்பட்டு. இன்னைக்கு கவர்மெண்டோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இந்த செங்கல்பட்டு சரௌண்டிங்ல தான் ஃபுல்லாவே இருக்கு. அந்த செங்கல்பட்டு சரௌண்டிங்ல செங்கல்பட்டுல இருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருங்குழிங்க. கருங்குழி அப்படின்றது இன்னைக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புக்கத்துறை ஜங்ஷன் வரும் சரிங்களா. அதுவும் பயங்கரமான டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் மேல்வளம்பட்டை ஜங்ஷன் பயங்கரமான டெவலப்மெண்ட், எல்லாமே டெவலப்மெண்ட். இடையில வரும்போது ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஓவர் பிரிட்ஜ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ரோடு எக்ஸ்டென்ஷன், ஜிஎஸ்டி ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஏரியால இன்னைக்கு பயங்கரமான ஒரு சைட்டுங்க.